ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதுங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப வேதனையில தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எங்க ஊர்ல இப்படி ஒரு சாதிய படுகொலை நடந்திருப்பது எனக்கு மட்டுமல்ல, டோட்டல் சவுத் தமிழ்நாட்டுக்கே இது ஒரு மாபெரும் கேவலத்தை, அவமானத்தை, அக்கிரமத்தை நிலைநாட்டியுள்ளது. இந்த வேதனையை இந்த இடத்துல தெரிவிச்சே ஆகணும். கவின், உண்மையிலேயே இந்த பையனை பற்றி பேசும்போது ரொம்பவே மனசு கணக்குது. இவன் ஒரு மாபெரும் கொலையாளி அல்ல, தீவிரவாதி அல்ல. பல மக்களினுடைய, குறிப்பாக ஏழைகளினுடைய வயிற்றில் அடித்து புழைத்த சில நாற்றமெடுத்த அரசியல்வாதியும் அல்ல. இவன் உண்மையிலே ஒரு நல்ல காதலன். அதற்கு அந்த காதலை கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு மரணம். எவ்வளவு ஒரு வேதனை பார்த்தீங்களா? இதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலுக்கு அருகே ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தினுடைய பேர் ஆறுமங்கலம். அந்த கிராமத்துல நம்ம கவின் வசித்து வருகிறார். இவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட சுஹாசினியை காதலிக்கிறார். எப்படி அப்படின்னா, சுஹாசினியுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒண்ணு வந்துட்டு மூத்த குழந்தை வந்துட்டு சுஹாசினி, 2வது வந்துட்டு சுஜித்துங்கிற ஒரு பையன். சுஹாசினியினுடைய பெற்றோர்கள் இருவருமே எஸ்ஐன்னு சொல்லப்படுது. ஒரு காவல்துறை பின்னணி இருக்கக்கூடியவர் தான். பொதுவா போலீஸ்காரர்களுக்கு அதிகமாக இடமாற்றங்கள் நடக்கும் இல்லையா? அதன் அடிப்படையில அவங்க டிரான்ஸ்பர் ஆகி வராங்க. கவின் படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே சுஹாசினியும் படிக்க வைக்கிறார்கள். ஏரலுக்கு பக்கத்துல படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல இவங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு ரொம்ப அதிகமாக இருந்து, நட்பு நாள் போக்கில் அது காதலாக மலர்ந்து இருக்கிறது. இருவர்களும் பல முறைகள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய காதல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில ஜாதி என்கின்ற ஒன்றை மட்டுமே முன்னிறுத்தி கவினினுடைய முகத்துல மிளகா பொடிய வீசி சரமாரியாக தாக்கி கொலை செய்திருக்கிறார் ஹாசினி என்கின்ற பெண்ணினுடைய தம்பி. எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. இறந்து போன கவினுக்கு 27 வயது என்றால் ஹாசினியினுடைய தம்பிக்கு மேபி 24 தான் ஆகுது. இத்தனைக்கும் ஹாசினி ஒன்னும் உயர் ஜாதிக்காரர்களும் கூட கிடையாது. இவர்கள் கீழ் ஜாதி என்றால் பார்ப்பனுடைய பார்வையில ஹாசினியும் கூட கீழ் ஜாதி தான். சரிங்களா? மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இந்த சாதிய வன்கொடுமையினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கவின் வந்துட்டு எந்த விதத்திலேயும் ஹாசினி குடும்பத்துக்கு குறைந்து போகல. கவின் வந்து தாத்தா முன்னாள் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவர் என்றோ, அவர் தற்போதைய வந்து விவசாய சங்க தலைவர் என்றோ சொல்லப்படுகிறது. அவங்களுடைய அம்மா கூட வந்துட்டு ஆசிரியை நினைக்கிறேன். நல்ல ஒரு பணம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா கவின் வந்துட்டு கல்லூரியில கோல்டு மெடல் வாங்கின பையங்க. சென்னையில ஐடில கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் அவர் வந்து மாசத்துக்கு பெர் மந்த்துக்கு சம்பாதிக்கிறார். சோ எல்லா விதத்திலையும் ஹாசினிக்கு ஏற்ற, அல்லது ஹாசினியை விட தரத்துல கூட தான் நம்மளுடைய சுஜித். இன்வெஸ்டிகேட் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியல, இவருடைய காஸ்ட்ல நிறைய வந்துட்டு நல்லா இருந்திருக்காங்க ஹாசினி அப்படிலாம் சொல்லப்படுது. அது உண்மையா பொய்யாங்கிறது போலீஸுடைய இன்வெஸ்டிகேட்ல தான் தெரியும். எனக்கு தெரியல. கவின் வந்துட்டு ஹாசினியோட கீழ் ஜாதியில இருக்கிற காரணத்தை காட்டி கவினினுடைய காதலை பெண்ணின் வீட்டார்கள் ஏற்கவில்லை. இதுதான் பிரச்சனையே. மேலும் வந்துட்டு பெண் வந்துட்டு ஒரு சித்த மருத்துவர் என்றும், அவர் வந்துட்டு பாளையங்கோட்டைக்கு அடுத்து இருக்க கேடிசி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல, சித்தா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்கிறது தெரிய வருகிறது. இதுக்கு இடையில கவினினுடைய தாத்தாவை வந்துட்டு திருச்செந்தூர் பக்கத்துல நினைக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வராங்க. இப்போ வந்துட்டு கவினினுடைய காதலி வந்துட்டு சித்தா மருத்துவங்கிறதுனால அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில அவர் கூப்பிட்டு தான் அவருடைய தாத்தாவை கொண்டுட்டு போய் எங்க அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டும் கூட. அதன் அடிப்படையில தன்னுடைய தாத்தாவை அழைச்சிட்டு போன கவினை பெண்ணினுடைய தம்பி சுர்ஜித்ங்கிற ஒரு பையன் பைக்ல அழிச்சிட்டு தனியா கூட்டிட்டு போய் சரமாரியாக வெட்டி இருக்கிறான். அதுவும் கண்ணுல மிளகா பொடி போட்டு. சரிங்க, சாதிய வன்கொடுமைகள் இந்த தேசத்தில் ஏராளம், எண்ணற்றது. நான் அதையெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. பல இடங்கள்ல இது நடந்து ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை முன்னிறுத்தி அல்ல, சில நேரங்கள்ல என் பிள்ளைக்கு நான் தான் வந்துட்டு மாப்பிள்ளை பார்ப்பேன், என் பொண்ணுக்கு நான் அந்த உரிமையை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய அடக்குமுறையும் இந்த சமுதாயத்துல நிலவி வருகிறது. சரிங்களா? சகஜாதியாக இருந்தாலும் இந்த சகதி வந்துட்டு அடிக்கடி ஒட்டதான் செய்யுது. ஸோ இதெல்லாம் சரி, அதை அப்பாற்பட்டு அதை பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு என்ன ஒரு வேதனை என்றால், கவின் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல எடுத்த போட்டோஸ்லாம், அவர் வந்து வாலிபத்தின் மன்னவன், நீலைகளின் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் எல்லாம் போட்டு அந்த பையனுடைய போட்டோவை போட்டு அவரை வந்துட்டு தவறான முறையில சித்தரிக்கிறாங்க. எப்படி இப்படின்னா, இவர் வந்துட்டு எந்த ஜாதியில இருக்கிறாருங்கிறது தான் இப்ப முக்கியம். சில பேர் சொல்றாங்க, இதற்கு முன்னாடி இவஞ்சத்தானே அவனை கேட்டீங்களா, அவஞ்சத்தானே அவனை கேட்டீங்களா, இவனுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு சில கட்சிக்காரர்கள் கொதிக்கிறீங்களே, கொந்தளிக்கிறீங்களே, ஆக்சுவலி அவஞ்சத்தான் இவஞ்சத்தான்னு சொல்றீங்களே, அந்த பயல்களுக்கெல்லாம் நீங்க யாராவது வந்து குரல் கொடுத்தீங்களா? இல்ல இல்லையா? அதே மாதிரிதான் கழுத விட்டையில முன் விட்ட என்ன, பின் விட்ட என்ன, விட்டதான். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு ஜாதினா துடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஜாதினா துடிக்குது. ஆனா யாருமே ஹிந்து மதம்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரல. பாத்தீங்களா? இப்ப எங்க போச்சு ஹிந்து முன்னணி? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற ஹிந்து முன்னணி? இந்துக்களே ஓடி வாருங்கள், இந்துக்களே ஓடி வாருங்கள், எதுக்கு? எங்களுக்கு ஓட்டு போட. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்து மதத்துக்குள்ள அடிச்சு புடிச்சு நாரிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாக்குறது இல்லையா? உனக்கு ஓன் ஜாதிகாரம் ஓட்டும் வேணும், அவன் ஜாதிகாரம் ஓட்டும் வேணும், அப்பனா தான் நீ ஆட்சி அமைக்க முடியும். ஆனா எவனுக்காக நீ வந்து நிக்க மாட்ட, அப்படிதானே?
நியாயப்படி சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தா இன்னைக்கு கொடி பிடிச்சிருக்கணும். முருகனுடைய பெயரை சொல்லி அரசியல் நடத்தினீர்களே, இன்னைக்கு கவினுடைய பிரச்சனை வந்து பேசுவதற்கு யாரும் வாய் திறக்கவில்லை. எதற்காக? அரசாங்கத்துல ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் அது வந்துட்டு பட்டியலின சமுதாயத்து மக்களை சார்ந்தவையாக இருந்தால் யாரும் பேசுறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல அதை விட வேற ஏதாவது ஒரு ஜாதியில ஒருத்தர் வந்து செத்துட்டான், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருத்தர் இறந்து போனாலும் கூட ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், திமுக ஆட்சி சரியில்லை. சார், திமுகவா அதிமுகவாங்கிறது முக்கியம் இல்ல, இறந்து போனது ஒரு உயிர். இந்த நேரத்திலும் கூட நாடக காதல் அப்படி இப்படின்னு உங்களால கலாய்க்க முடியுதுங்க. காதல் காக்கா குஞ்சுக்கு கூட வருங்க. நீங்க மதம் ஜாதின்னு ஒவ்வொன்றா வடிவமைத்து வைத்திருக்கிறீர்கள். எங்கள் உள்ளத்தில் வந்து அந்த காதல் வந்து நிக்க கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு உரிமை இருக்கு? சார், காதலித்தது 2 பேரும் தானே. ஆனா தண்டனை மட்டும் கவினுக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? நியாயப்படி அந்த பொண்ணை வெட்டி கொண்டுட்டு தானே நீ வந்துட்டு அந்த பையனை வெட்ட போயிருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. சார், யாரும் இல்ல. அந்த பையனுடைய அப்பா கேள்வி கேட்கிறார், பதில் சொல்லுங்க. நிதியை கொண்டு வந்து நீட்டுறாங்க பேச்சுவார்த்தையின் அடிப்படையில. அவர் அப்பா அழகா சொல்றாரு, எங்களுக்கு தேவை நீதி தான், நிதி இல்லைங்கிறாரு. கள்ளச்சாராயத்துல செத்து போனா நிதி கொடுத்துடுவீங்க. இந்த மாதிரி அக்கிரமம் நடந்து அதை வந்துட்டு யூடியூப்ஸ்லயும் சரி மத்த சோசியல் மீடியாலையும் சரி பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஐயோ ஆட்சி போயிருங்கிற பயத்துல வந்து நிதி கொடுக்குறீங்க. வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதுதான் நீங்க ஆட்சி நடத்துகின்ற ஒரு நிலையா? நீங்கள் அடிக்கின்ற ஒரு அடி அது இடியாக வந்து விட வேண்டும். இன்னைக்கு சானவாஸ் அவர்கள் இதை அற்புதமாக பேசியிருக்காரு சட்டமன்றத்துல. ஏங்க இது மாதிரியான நடந்துகிட்டு இருக்கிற அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, இதற்கு ஒரு சட்டம் ஏற்றுங்க, ஆணவ கொலை தடுப்பு சட்டம்ங்கிற ஒன்றை கொண்டுட்டு வாங்க, சமத்துவ திருமணத்தை ஆதரித்து இந்தியாவிற்கே ஒரு மாபெரும் முன்னணி மாநிலமாக இருந்த தமிழகத்தில் நடந்து வருகின்ற இந்த கொலைகள், ஆணவ கொலைகள், காதல் ஆணவ கொலைகள், சாதியத்தினுடைய வெறியால் நடக்கக்கூடிய இந்த கொலைகள் முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டியது. இதை வந்துட்டு சட்டமன்றத்துல சானவாஸ் அவர்கள் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துட்டு இந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். முதல்ல அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க. சோசியல் மீடியால கூட ஒரு மெசேஜ் போகுது, நான் வந்துட்டு அந்த பையனை காதலிக்கல, அவன் தான் என்ன வற்புறுத்தினாங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசியதாக ஒரு பேப்பர். அதுல டேட்டும் இல்ல, எதுவும் இல்ல, அது என்ன பேப்பர்னு கூட தெரியல. ஆனா ஏதோ ஒரு பேப்பர்ல வந்திருக்கு. அது எப்ப நடந்ததுன்னு கூட தெரியல. இதை வச்சு திருநெல்வேலி பொண்ணுங்கள்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குங்கிறதுனால உங்க தெருவே வந்துட்டு குப்பை, உங்க ஊரே குப்பை, உங்க மாவட்டமே குப்பை, உங்க மாநிலமே குப்பை, உங்க நாடே குப்பை, இந்த உலகமே குப்பைன்னு சொல்ல முடியுமா? நீ குப்பை, அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காக உன்னை வச்சு அந்த சமுதாயத்தையோ அந்த ஊரையோ அந்த மாவட்டத்தையோ சொல்றது அழகல்ல. இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வன்மத்தை திணிக்காதீர்கள். இறந்து போன கவினுக்கு ஒரு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். அதற்காக நம்ம எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் 4-5 யூடியூபர்கள் பேசினால் மட்டும்தான், அதை பார்த்து ஒரு 40 பேர் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணா மட்டும்தான் இன்னும் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்காமல் இருக்கும். ஏன்னா பயம் வரணும். இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு அப்பா போலீஸ்காரன் அம்மா போலீஸ்காரிங்கிற ஒரு எண்ணத்துல தானே இன்னைக்கு போய் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டான். தானா போய் சரண்டர் ஆயிட்டான். அவனை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அடிக்க முடியும்? நான் தான் கொன்னேன்னு போய் உட்காந்துட்டான். கொன்னேன்னு ஒத்துக்கொண்டு வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அடிக்கலாங்க. நான் தான் கொன்னேன்னு போய் உட்காந்துட்டான் வாண்டட். அவனை எப்படி அடிக்க முடியும்? எவ்வளவு தில்லுமுள்ளு பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது திட்டமிட்ட சதின்னு தோணுது. வேணுக்குனே அந்த பையனை அழைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் அந்த பொண்ணை அழைச்சு விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு காவல்துறையாக இருக்கட்டும், ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து அந்த பையனுக்கு ஒரு சக நீதி கிடைக்க வேண்டும். இந்த சட்டத்தினுடைய தீர்ப்பு இனி நடக்கவிருக்கும் அனைத்து சாதிய கொலைகளுக்கும் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியாக நிற்க வேண்டும் என்பதனை கூறி இந்த இடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.